அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருமணம் தள்ளி போகின்றதா? கவலையை விடுங்கள். அல்லாஹ் கற்றுத்தந்த 5 திறவுகோள்கள் இதோ. திருமணத்திற்காக காத்திருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, வரன் தேடி தேடி சோர்ந்து போய்விட்டீர்களா? வயது ஏறிக்கொண்டே போகின்றதே என்ற கவலையில் இரவு தூக்கத்தை இழந்து விட்டீர்களா? மற்றவர்கள் திருமணம் பற்றி கேட்கும் போது மனம் வேதனைப்படுகின்றதா? அல்லாஹுவின் மீது சத்தியமாக இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இன்று நாம் மந்திரம், தாயத்து, பரிகாரம் என்று இல்லாமல் அல் குர்ஆன், அல் ஹதீஸ் அடிப்படையில் சீக்கிரமாகவும் பரக்கத்தான திருமணம் நடப்பதற்கும் இஸ்லாம் காட்டும் 6 உறுதியான வழிமுறைகளை பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம். இறுதி வரை பாருங்கள். ஏனென்றால் 5வது வழிமுறைதான் பலரின் திருமண தடைக்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது. முதலில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் என்பது நம் கையில் இல்லை, அது அல்லாஹுவின் ஏற்பாடு. அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகின்றான், அவனே உங்களை ஜோடி ஜோடியாக படைத்தான். அல் குர்ஆன் 78வது அத்தியாயம் 8வது வசனம். உங்களுக்கான ஜோடி இந்த உலகத்தில் பிறந்துவிட்டது அல்லது படைக்கப்பட இருக்கின்றது. தாமதமாவது ஒருபோதும் அவமானமில்லை. அது அல்லாஹுவின் ஒரு சோதனை அல்லது உங்களை இன்னும் சிறந்த துணைக்காக தயார்படுத்தும் காலம். முதலாவது இஸ்திஃபார், பாவ மன்னிப்பு தேடுதல். இதுவே மிகப்பெரிய திறவுகோல். திருமணம் உட்பட எந்த ரிஸ்க் தடைப்படுவதற்கும் முக்கிய காரணம் நம் பாவங்கள் தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் சமுதாயத்திடம் கூறியதாக அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கோருங்கள், நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன். அவ்வாறு செய்தால் உங்களுக்கு வானத்திலிருந்து தொடர் மழையை அனுப்புவான், செல்வங்களையும் குழந்தைகளை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வான். அல் குர்ஆன் 71வது அத்தியாயம் 10 முதல் 12 வரையுள்ள வசனங்கள். இந்த வசனத்தில் செல்வம், குழந்தை என்பதில் திருமணமும் அடங்கும். தினமும் குறைந்தது 100 முறை உளப்பூர்வமாக அஸ்தாஃபிருல்லாஹ் என்று கூறுங்கள். இரண்டாவது, திருமணத்திற்கான மிகவும் சக்தி வாய்ந்த 2 துஆக்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆ. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீடு, வேலை, திருமணம் என எதுவுமே இல்லாமல் மத்தியன் நகருக்கு வந்தபோது கேட்ட துஆ இது. இந்த துஆவை கேட்ட சில நாட்களிலே அவர்களுக்கு வேலையும் திருமணமும் தங்க இடமும் கிடைத்தது. அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகின்றான், ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரி ஃபகீர். என் இறைவா, நீ எனக்கு இறக்கிய அருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன். அல் குர்ஆன் 28வது அத்தியாயம் 24வது வசனம். இதை தினமும் தொழுகைக்கு பின் குறிப்பாக சுஜூதில் 7, 11, 21 என்று கணக்கு இல்லாமல் மனமுருகி கேளுங்கள். இரண்டாவது துஆ, நல்ல வாழ்க்கை துணைக்கான குர்ஆனின் துஆ. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியத்தினா குர்ரத அஹ்யுனி வஜ்அல்னா லில் முத்தகீன இமாம. எங்கள் இறைவா, எங்கள் மனைவியர், எங்கள் சந்ததிகள் ஆகியோரிலிருந்து எங்களுக்கு கண்களின் குளிர்ச்சியை அளிப்பாயாக. இன்னும் பயபக்தி உடையவர்களுக்கு எங்களை இமாமாக ஆக்கி வைப்பாயாக. அல் குர்ஆன் 25வது அத்தியாயம் 74வது வசனம். திருமணம் ஆகாதவர்கள் எங்களுக்கு கண் குளிர்ச்சியான வாழ்க்கை துணையை தா என்ற நியத்தில் இந்த துஆவை ஓதலாம் என்று இமாம்கள் கூறுகின்றனர். மூன்றாவது, தக்வா மற்றும் தவக்குல், இறையச்சம். அல்லாஹ் கூறுகின்றான், யார் அல்லாஹுக்கு அஞ்சி நடக்கின்றாரோ அவருக்கு அவன் நெருக்கடியிலிருந்து வெளியேறும் வழியை ஏற்படுத்துவான், மேலும் அவர் எண்ணியிராத புறத்திலிருந்து அவருக்கு உணவளிப்பான். அல் குர்ஆன் 65வது அத்தியாயம் 2 முதல் 3 வரையுள்ள வசனங்கள். ஹராமான தொடர்புகளை, பார்வைகளை விட்டுவிடுங்கள். ஏனென்றால் ஹலாலான துணை வேண்டுமென்று கேட்டுக்கொண்டே ஹராமான வழியில் தேடினால் அல்லாஹுவின் உதவி வராது. 5 நேர தொழுகையை பேணுங்கள், அதுவே உங்கள் துஆவை வானத்திற்கு உயர்த்தும். நான்காவது, இஸ்திகாரா தொழுகை. ஒரு வரன் வரும்போது உடனே சரி என்றோ வேண்டாம் என்றோ சொல்லிவிடாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத்தந்த இஸ்திகாரா தொழுகையை தொழுங்கள். இது திருமண விஷயத்தில் மிக மிக அவசியமான ஒன்றாகும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் ஒரு காரியத்தை செய்ய நாடினால் ஃபர்லு அல்லாத 2 ரகாத் தொழுதுவிட்டு இஸ்திகாரா துஆவை ஓதட்டும். ஆதாரம் புகாரி 1162வது ஹதீஸ். 5வது மிக முக்கியமானது பெற்றோரின் துஆ மற்றும் சதகா. பலருக்கு திருமணம் தடைப்பட காரணம் பெற்றோரின் மன வருத்தம். உங்கள் தாய் தந்தையிடம் எனக்காக மனமுருகி துஆ செய்யுங்கள் என்று கேளுங்கள். தாயின் துஆவிற்கு திரையில்லையே. மேலும் ரகசியமாக சதகா கொடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், சதகா நோய்களை குணப்படுத்தும் மற்றும் கெட்ட மரணத்தை தடுக்கும். திருமண தடை என்பது ஒரு வகை சோதனைதான். அதை சதகா நீக்கும் இன்ஷா அல்லாஹ். 6வது முயற்சி, தவறான எதிர்பார்ப்புகளை விடுதல். துஆ மட்டும் செய்துவிட்டு உட்கார்ந்திருக்க கூடாது. ஹலாலான முறையில் முயற்சி செய்ய வேண்டும். நல்ல நம்பிக்கையான நபர்கள் பெரியவர்களிடம் சொல்லி வைக்க வேண்டும். அதே நேரத்தில் மிக அதிகமான எதிர்பார்ப்புகள், அதிக சம்பளம், வெள்ளை நிறம், தனி வீடு என்று பட்டியலை நீட்டிக்கொண்டே போகாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், ஒருவருக்கு மார்க்கப்பற்றும் நற்குணமும் உள்ள வரன் வந்தால் அவருக்கு மனமுடித்து வையுங்கள், இல்லையேல் பூமியில் குழப்பமும் பெரும் சீர்கேடுகளும் ஏற்படும். ஆதாரம் திர்மிதி 1084வது ஹதீஸ். மார்க்கத்தையும் குணத்தையும் முதலில் பாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் திருமணம் தாமதமாவதால் அல்லாஹ் உங்களை மறந்துவிட்டான் என்று எண்ணாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு மிக சிறந்ததை மிக சரியான நேரத்தில் தருவதற்காக தயார்படுத்துகின்றான். நம்பிக்கை இழக்காதீர்கள். இந்த 6 வழிமுறைகளை இன்றிலிருந்தே கடைபிடியுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் திருமணத்திற்காக காத்திருக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களில் ஒரு ஷேர் உங்களின் கவலையை போக்கலாம். அல்லாஹ் திருமணம் ஆகாத அனைத்து ஆண் பெண் அனைவருக்கும் சாலிகான கண் குளிர்ச்சியான பரக்கத்தான வாழ்க்கை துணையை விரைவில் அமைத்து கொடுப்பானாக. ஆமீன். இதேபோல் அடுத்ததாக உங்களுக்கு என்ன தலைப்பில் வீடியோ வேண்டும் என்று கமெண்டில் சொல்லிவிடுங்கள். உங்களுக்காக அதை தேடி உங்களுக்காக வீடியோவாக பகிர்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். ஆகவே உங்களுடைய வேண்டுகோளை, அதாவது உங்களுக்கு தேவையான தலைப்பை கமெண்டில் சொல்லிவிடுங்கள். அதற்கான முழுமையான தீர்வுடன் இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.